நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எவ்வளவோ பேர் எல்லாருக்குமே காத்தால எழுந்தோன்னே என்ன பண்ணிடுறோம்? 24 ஹவர்ஸ் நம்மள இருக்கு. அது செகண்ட்ஸ் எல்லாம் போன நாட்கள் வந்து திரும்பி வராது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை வந்து ரெக்ரெட் பண்ணவே முடியாது. வரத தான் பண்ண முடியும் வழி. அதில் கிடைச்ச அனுபவங்கள் நம்மளுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் அந்த டைம் பணத்தை கூட நம்ம வந்து திருப்பி சம்பாதிச்சிடலாம். நேரத்தை சம்பாதிக்கிறதுன்றது முடியவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் தான். போன காலங்கள் போனதை தான். ஸோ இழந்தது இழந்தது தான் அப்படின்னு இருக்கிறப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் வந்து ஓ, ஒரு பிளானிங் இருக்கணும். ஒரு பிளானிங் சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து எல்லாராலையும் முடியுமான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு காலையில் எழுந்திருக்கணும். இல்லையே எழுந்த நேரம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுந்த உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டை மடிச்சு வைக்கணும். நீங்கள் முதல் ஒரு டீக்ளாட்டர் பண்ணும்போது உங்கள் பெட்டை நீட்டாக வைக்கணும். இல்லை நீங்கள் கீழே தரையில் படுக்கிறீங்களா, ஒரு பாயை போட்டு சாதாரண எல்லாருக்குமே எல்லாம் சஃபஸ்டிகேட்டட் லைஃப் கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த பெட்டை வந்து நம்ம நீட்டாக மடிச்சு வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய அப்பவே நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் முதல்ல அந்த பெட்டை மடிச்சு நீட்டாக வைக்கணும். அதுலேயே நம்ம வந்து கிளியர் ஆகிடும். இப்போ அந்தந்த பொருட்கள் ஒரு ஹாலில் விட்டுட்டு வெளியில போறீங்க, அந்த என்ன அந்த ஹாலில் என்னென்ன இருக்கு, என்னென்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். சின்ன சின்ன பொருட்களை வந்து டீக்ளாட்டர் பண்ண தேவையில்லாதெல்லாம் போட்டுடலாம். பழைய ஷூஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு டீக்ளாட்டர் பண்ணி ஒரு பாக்ஸ் வச்சு அது எல்லாமே நம்ம வந்து டீக்ளாட்டர் பண்ணணும். அது டைம் என்ன அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டைமை மிச்சப்படுத்தும். நிறைய பொருட்கள் வந்து நம்ம வாங்காமல் இருந்தாலே நம்மளுக்கு நிறைய வந்து வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஒன்று ஒரே பொருளை 10 பொருள் இருந்தால் அதுக்கு பொருளும் பணமும் வேஸ்ட்டு, பொருளும் வேஸ்ட்டு. அது மாதிரி காலையில் எழுந்து பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரஷ் பண்ணிடுறோம் எல்லாம் பண்ணணும். வெந்நீர் கொஞ்சம் குடிக்கணும். வெந்நீர் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சால் சீக்கிரம் காலையில் குளிக்கிற பழக்கம் நல்லது. முடியலைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நீட்டாக ஒரு பார்க்க ப்ரெசென்டபிள் அட்லீஸ்ட் அதுவாவது பண்ணணும்னு சில பேருக்குலாம் ஏஜ் ஆக சீக்கிரம் குளிக்க முடியாது. நான் உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காதுன்றவாங்க. லேட்டாக தான் குளிக்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ வந்து அப்போ கொஞ்சம் சில ஏரியாவில் இருக்க ரொம்ப சில்லுக்கு அப்படின்னு ஒத்துக்காது. அப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசென்டபிள் அட்லீஸ்ட் குளிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நல்லா காலையில் ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு நிறைய என்னென்ன ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து டைஜஷன் பவர் கம்மியாகும். நல்லா வரும். அதே ஒரு ஒரு வேளையாவது நீங்கள் வந்து நேச்சுரல் ஃபுட்டுக்கு வந்து நம்ம போகணும். சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது மத்தியானம் நல்ல நல்ல ரைஸு ஏர்லி மார்னிங் நைட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து சீக்கிரம் ஏர்லி டின்னர் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இன்னும் முக்கியம். இப்போ பிளான் பண்ணி பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லாவே ஒரு எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருக்குமே 24 பெரிய பணக்காரங்க எல்லாருக்கும் ஒரே ஹவர் தான். அதை நம்ம நம்ம இதுவாகவே நல்லா செய்யலாம். தேங்க்யூ.